ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பர்லா ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது லாங் ஃப்ராக் நம்ம வந்து பெரிய பொண்ணுங்க போடுற மாதிரி எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் உள்ள ஒரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து 3.5 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம அகலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 3.5 மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் நல்ல ஃப்ளோ வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் அதை வந்து இந்த மாதிரி நான் முக்கோணமாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 4 பீஸ் வர மாதிரி மடிச்சுட்டு, இப்போ மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்போட அளவு ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் காமிச்ச மாதிரியே வந்து நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அடுத்தது கீழே நம்ம வந்து இடுப்பு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அதோட ஹைட்டு நமக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே வந்து பாட்டம் தான். பாடிஸ் வந்து நம்ம தனியாக வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இவ்வளோ பீஸ் வந்து கட் ஆயிரும். அண்ட் மேலே வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அண்டு கீழே வந்து ஒரு சைடு மட்டும் கிளாத் வந்து பத்தலை. ஸோ அதுக்காக நான் வந்து ஜாயிண்ட்டுக்கு போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்ட்ராவாக தெரியும். அது இப்போ பாடிஸ் வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இப்போ வந்து லைனிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து பாடிஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஹைட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதில் போயிடும். ஸோ 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அதை வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து நான் இப்போதைக்கு 5.5 இன்ச் வைக்கிறேன். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். ஏன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1.5 இன்ச்சு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்காக விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம பாடிஸ் வந்து எடுத்திருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு அந்த சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும், 1.5 இன்ச்சு தேவையில்லை. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ 7 இன்ச்சு வரணும், ஆனால் இதில் வந்து 7.5 இன்ச்சு வருது. அதனால நான் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி மேல் பக்கமாக வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் வந்து ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு கம்மியாயிட்டு 7 இன்ச்சு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் பாடிஸோட லென்த்து, அதுக்கப்புறம் செஸ்ட் அளவு, அதுக்கப்புறம் ஷோல்டர் எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய மெஷர்மெண்ட் வச்சு வந்து நான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன பாப்பாவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் ப்ரொசீஜர் தான். பட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும். அதனால் என்ன மெஷர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை மாற்றிக்கலாம். பட் ப்ரொசீஜர் எல்லாமே இது தான். ஸோ நெக்கு கிட்ட வந்து நீங்கள் அந்த சென்டர் நாச் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங்க்காக லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாடிஸ் வந்து முடிஞ்சிருச்சு.
நம்ம வந்து நீடில் வச்சு இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 4 கிளாத்லேயும் வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மெயின் பீஸில் போட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதை ஃபோல்டு பண்ணிக்கிறேன் 4. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே வந்து வச்சு நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே இந்த ஸ்கர்ட்டோட இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கிளாத் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, கிளாத் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி வாங்கிறது, இந்த ட்ரெஸ்க்கு இவ்வளோ, இப்போ வந்து ஒரு சுடி டாப் தைக்கிறோம் அப்படின்னா எப்படி வாங்குறது, இல்லை ஒரு ஸ்கர்ட் தைக்கிறோம், இல்லை ஒரு என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அதுக்கு வந்து எவ்வளோ வந்து கிளாத்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லென்த்து, அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு சுடி டாப் அப்படின்னா உங்களுக்கு சுடி டாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்ச்சஸில் எடுப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கிளாத் வந்து வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது கிளியராக உங்களுக்கு வந்து அதை கால்குலேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் நான் இப்போ வந்து என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து இதுக்கு போட போகிறேன். அதனால் நான் வந்து ஸ்லீவ் வந்து லென்த்தாகவே வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 11.5 இன்ச் வந்து நான் வச்சுக்கிறேன். அண்ட் அதே போல் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இந்த பாடிஸில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் வருது. ஸோ அதே 7 இன்ச் வந்து இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அந்த நாச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் போடுவோம். ஸோ பாடிஸோட நாச்சஸும் ஸ்லீவில் உள்ள நாச்சஸும் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டெல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இழுத்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்லீவோட ரவுண்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு கிளாத் வந்து எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எடுக்க தெரியும் இல்லையா. ஸோ நம்ம அதை வந்து கிளியராக கூட நம்ம போட்டிருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் ஒரு ஃப்ராக் தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்லீவையும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாச்சஸ் வந்து போடணும், சென்டரில் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து போடுங்க. நம்ம உள்கை வந்து வெட்டுறது வந்து நம்ம தைக்கும்போது வந்து வெட்டிக்கலாம். அதனால் நான் இப்போ வெட்டலை, தைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்ததாக வரும். அதாவது நாளைக்கு வரலாம், அப்படின்னா நாளான்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் போட்டுடுறேன். இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நாளாக ஃபோல்டு பண்ணி இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து கொஞ்சம் பத்தலை. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டுட்டு அதை நம்ம வந்து அதாவது ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா 2 சைடு ஜாயிண்ட் போடுறது நல்லா இருக்காது. அதனால் ஒரே சைடாக வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி நம்ம வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் வந்து பத்தலை அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கோங்க.
மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு லாங் ஃப்ராக் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மீட்டராச்சும் தேவைப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளோ வேணும், நல்ல ஒரு அகலமாக வேணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்தி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாடிஸ் கட் பண்ணியாச்சு, கீழே ஸ்கர்ட்டும் வந்து கட் பண்ணிட்டோம் அண்ட் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கட்டிங் ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே ஒரு கமெண்ட் இருக்கும், அதையும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.